நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. சற்று முன் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா கொடூர தாக்குதலை பாகிஸ்தான் உள்ள புகுந்து தாக்கியிருக்கு. இந்த செய்தியை நீங்கள் நேரம் பார்த்துட்டு இருப்பீங்க நண்பர்களே. பல செய்திகளில் இருக்கும். ஆனால் இந்தியா அதாவது நம்முடைய முப்படைகளும் ஒன்றாக களமிறங்கி இந்த சம்பவத்தை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற தகவலை இப்போ வெளியிட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு பெயர் வச்சிருக்கான காரணம் என்ன, இந்த தாக்குதலில் முக்கியமாக களமிறக்கப்பட்ட அந்த ஒரு 10 விஷயத்தை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் பாகிஸ்தான் அதாவது நம்முடைய இந்திய ஏவுகணையை சமாளிக்க முடியாமல் திணறி இருக்கு பாகிஸ்தான். இதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நண்பர்களே. குறிப்பாக லேட்டஸ்டாக இந்தியா பாகிஸ்தான் மேலே நடத்திட்டு இருக்கும் இந்த தாக்குதலை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் கடைசி வரைக்கும் கேளுங்க. அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் லேட்டஸ்டான அப்டேட்டு இன்னைக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அப்டேட் கொடுக்கலான்னு இருக்கிறோம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போயிடலாம். பாகிஸ்தானுக்கு எதிராக இன்னைக்கு நடத்தப்பட்ட ஆப்ரேஷன் சிந்தூர் தாக்குதலில் இந்தியாவுடைய முப்படைகளும் பயன்படுத்தியதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்திய ராணுவம், கடற்படை, விமானப்படை ஆகிய முப்படைகளின் துல்லிய தாக்குதல் ஆயுத அமைப்புகள் இந்த தாக்குதலில் பயன்படுத்தப்பட்டதாக இந்திய பாதுகாப்புத்துறை தெரிவிச்சிருக்காங்க. தாக்குதல்கள் இந்திய மண்ணிலிருந்து மட்டும்தான் நடத்தப்பட்டது அப்படின்னு இந்திய ராணுவம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த தாக்குதலில் இந்திய மண்ணிலிருந்து ஏவுகணைகள் ஏவப்பட்டிருக்கு. அதே போல பாகிஸ்தான் உள்ளே தாக்குதல்களை நடத்த இந்தியா சூசைடு ட்ரோன் அப்படின்னு சொல்லப்படுகிற சூசைடு ஏவுகணைகள் அப்படிங்கிற ஆயுதங்களை பயன்படுத்தி இருக்காங்க. இதை லாய்டரிங் மானிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கும் அங்கும் மாறி மாறி மிதந்து சென்று அதுக்கப்புறம் தான் தாக்குதல் நடத்தும் இந்த ஏவுகணைகள். இந்தியாவில் நாகஸ்ட்ரா 1 அப்படின்னு சொல்லப்படுகிற சூசைட் ட்ரோன் இருக்கு. இதைத்தான் இன்னைக்கு தாக்குதலில் பயன்படுத்தி இருக்காங்க. இது சிறிய அளவில் இருந்தாலும் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும். இதைத்தான் பாகிஸ்தான் உள்ளே இந்தியா பயன்படுத்தி இருக்காங்க. இதை இந்தியாவுடைய கடற்பகுதிகளிலிருந்து கடற்படை சார்பாக தாக்குதலுக்கு பயன்படுத்தியதாக சொல்றாங்க. பாகிஸ்தான் உள்ளே இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்திய போது இந்திய போர் விமானங்கள் எல்லையில அரணாக பறந்து கொண்டு இருந்தது. இந்திய ஏவுகணைகள் உள்ளே சென்ற போது பாகிஸ்தான் உடனடி பதிலடி தரும். தரைவழி பதிலடி தந்தாங்கன்னா ராணுவம் மறுபதிலடி தருவாங்க. அதுவே ஏவுகணை அட்டாக் செஞ்சாங்கன்னா எல்லையில் இருக்கும் ஏவுகணை தடுப்பு அமைப்புகள் பதிலடி தருவாங்க. ஆனா போர் விமானங்கள் உள்ளே வந்தால் அது கூட சண்டை போட போர் விமானங்கள் களமிறக்கப்பட வேண்டும். இதன் காரணமாக தான் பாகிஸ்தானுடனான சர்வதேச எல்லையில இந்திய விமானப்படை பெரிய அளவிலான ராணுவ பயிற்சிகளை மேற்கொண்டுட்டு வர்றாங்க. அதாவது பாகிஸ்தான் உள்ளே இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்திய போது இந்திய போர் விமானங்கள் எல்லையில அரணாக பறந்து கொண்டே எல்லையை காத்தது. பாகிஸ்தானுக்கு எதிராக இன்னைக்கு நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல்ல இந்தியா முப்படைகளையும் பயன்படுத்தியதாக அறிவிச்சிருக்காங்க. பிரிசிஸ்டன் ஸ்ட்ரைக் அப்படின்னு இதை அழைப்பாங்க. அதாவது தீவிரவாத கேம்ப் மற்றும் ராணுவ கேம்ப் ஆகியவை மற்றும் குறிக்கப்படும். இப்படி குறிக்கப்பட்ட மையங்கள் அதுக்கப்புறம் ட்ரோன் மூலம் கண்காணிக்கப்படும். அவை சரியான இடங்களா அப்படின்னு உறுதி செய்யப்படும். அதுக்கப்புறம் தான் தாக்குவாங்க. அப்படிதான் இந்த தாக்குதல் நடந்திருக்கு. பாதுகாப்பு துறையால ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு இந்த தாக்குதலுக்கு பெயரிடப்பட்டிருக்கு. இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இருக்கும் தளங்கள்ல இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. நீண்ட தூரம் பயணிக்கும் ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தியது நம்முடைய இந்திய ராணுவம். அங்கு தீவிரவாத முகாம்கள் மற்றும் குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு ஒரு குறியிட்டு அதன் பெயர்ல தான் இரவு நேர துல்லிய தாக்குதல்ல மொத்தம் 9 தளங்கள் மேல ரேடார்ல துல்லியமாக குறிவைக்கப்பட்டு தாக்கப்பட்டிருக்கு. இந்தியாவுக்கு உள்ளே இருந்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அதாவது இந்தியாவில் இருந்தே ஏவுகணைகள் மூலமாக 9 இடங்கள் தாக்கப்பட்டிருக்கு. நீண்ட தூரம் பயணிக்கும் ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தியிருக்காங்க இந்திய ராணுவம். இதுல பாகிஸ்தான் ராணுவ பகுதிகள் எதுவும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படவில்லை அப்படின்னும் இந்த தாக்குதல் மூலம் பயங்கரவாதிகள் 12 பேரை இந்திய ராணுவம் கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆபரேஷன் சிந்தூர் மூலம் இந்திய ராணுவம் பதிலடி கொடுத்தாங்க இல்லையா. இந்த தாக்குதலின் போது பாத்தீங்கன்னா 12 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் 60 பேர் காயமடைஞ்சதாகவும் பாகிஸ்தானுடைய ராணுவமே சொல்லியிருக்காங்க. மேலும் 9 பயங்கரவாத பயிற்சி முகாம்கள் மேல இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியிருக்கு. கோட்லி, பகவல்பூர், முசராபாத் ஆகிய இடங்கள்ல இந்திய ஏவுகணை தாக்குதலை நடத்துச்சு. அதே போல பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இருக்கும் முசராபாத் நகரை சுற்றியுள்ள மலைகளுக்கு அருகே இருக்கும் பகுதிகளில் நள்ளிரவுக்கு அப்புறம் பலத்த வெடி சப்தங்கள் கேட்டதாகவும் சொல்லப்படுது. பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாகவும் பல்வேறு விமானங்கள் திருப்பி விடப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த தாக்குதல்ல பாகிஸ்தான் ராணுவ தளங்கள் மேல தாக்குதல் நாங்கள் நடத்தவே இல்லை அப்படின்னு இந்திய ராணுவம் உறுதிப்படுத்தியிருக்காங்க. இது குறித்து பாகிஸ்தானுடைய ராணுவ செய்தி தொடர்பாளர் என்ன சொல்றாருன்னா, காஷ்மீர் மற்றும் பாகிஸ்தானுடைய பஞ்சாப் மாகாணங்கள்ல இருக்கும் பகுதிகளை குறிவச்சு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. ஒரு ஏவுகணை காஷ்மீர்ல இருக்கும் முசராபாத்ல உள்ள பழைய விமான நிலையத்தை தாக்கியதாகவும் தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் பாகிஸ்தானுடைய ராணுவத்தினர்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவுடைய ஏவுகணை தாக்குதல்ல பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை சேர்ந்த 12 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டாங்க. 60 பேர் காயமடைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாகிஸ்தானுடைய ராணுவம் தகவலை வெளியிட்டிருக்கு.
மேலும் தாக்குதல்ல காயமடைஞ்சவங்க ராவல்பிண்டி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் தெரியுது. தற்போது இந்த பதற்றமான சூழலை ஒட்டி பாகிஸ்தான்ல இருக்கும் கல்வி நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கு. பாகிஸ்தானுடைய பஞ்சாப் மாகாணங்கள்ல அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கு. பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்களை அழிக்க ஏவுகணை தாக்குதலை இந்தியா நடத்திய நிலையில தான் 10 முக்கிய விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கணும். அதாவது பாகிஸ்தான்ல இருக்கும் தீவிரவாத முகாம்களை அழிக்கும் நடவடிக்கைக்கு ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு இந்தியா நம்முடைய இந்திய ராணுவம் பெயரிட்டாங்க. இரண்டாவதாக தீவிரவாத முகாம்கள் மேல தாக்குதல் நடத்தியதும் நீதி நிலைநாட்டப்பட்டது ஜெய்ஹிந்த் அப்படின்னு இந்திய ராணுவம் தெரிவிச்சாங்க. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இருக்கும் தீவிரவாத அமைப்புகளை அழிப்பதே இந்த சிந்தூருடைய நோக்கமாகும். நாலாவதாக ஜம்மு காஷ்மீர்ல பகல்காம்ல 26 அப்பாவி சுற்றுலா பயணிகளுடைய உயிரை பறித்த கொடூர தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கவே ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. அஞ்சாவதா பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல வெடி சப்தங்கள் கேட்டதுனால அங்கே பதற்றம் நிலவுச்சு. 6 ஆபரேஷன் சிந்தூர் சாத்தியப்படுத்தியது எப்படி அப்படிங்கிற குறித்து விரிவான விளக்கத்தை இன்னைக்கு அளிப்பதாக பாதுகாப்புத்துறை தெரிவிச்சிருக்காங்க. 7 இந்திய பாகிஸ்தான் எல்லை அருகே இருக்கும் அனைத்து வான்வெளி பாதுகாப்பு கருவிகளும் செயல்பட தொடங்கிருச்சு. 8வதாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல மொத்தம் 9 தீவிரவாத முகாம்கள் அளிக்கப்பட்டிருக்கு. சொந்த மண்ணில் 9வதா பாத்தீங்கன்னா சொந்த மண்ணில் இருந்தபடியே பாகிஸ்தான்ல தீவிரவாத முகாம்களை அடியோடு அழிச்சிருக்காங்க முப்படைகள். 10வதாக பகல்காம் தாக்குதல் நடத்தப்பட்ட உடனேயே பாகிஸ்தானுக்கான சிந்து நதி நீர் ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவிச்சிருந்தாங்க. மேலும் இந்திய ஏவுகணை தாக்குதலை தடுக்க முடியாம பாகிஸ்தான் திணறி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பாகிஸ்தானுடைய மிகப்பெரிய வீக்னஸ் இப்ப வெளிச்சத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 9 இடங்கள்ல இந்த ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. பாகிஸ்தானுடைய அந்த மிகப்பெரிய வீக்னஸ் என்ன, இது இந்தியாவுக்கு எப்படி சாதகமாக மாறி இருக்கு அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம். அதுல முதலாவதா எடுத்துட்டோம்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஏர் ஸ்பேஸ் இருக்கும். அதாவது அந்த நாட்டுடைய கட்டுப்பாட்டுல இருக்கும் வான் பகுதி. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த பகுதிக்குள்ள எந்த ஒரு பொருள் நுழைஞ்சாலும் அது ரேடார்ல தெரியும். மூணாவதா பாத்தீங்கன்னா ரேடார் மூலம் இவை கண்காணிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். நாலாவதாக உதாரணமாக இந்தியாவுக்குள்ள பாகிஸ்தானுடைய போர் விமானம் வந்துச்சுன்னா உடனடியாக இந்தியாவுக்கு அது தெரியும். இதை பார்த்த உடனே இந்தியா பதிலடி தரலாம். ஆனா பாகிஸ்தான் உள்ளே ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இந்தியா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தியிருக்காங்க. விமானம் உள்ளே புகுந்து தாக்கியிருக்கு. ஆனா அப்பெல்லாம் பாகிஸ்தானுடைய ரேடார் இதை கணிக்க தவறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இந்திய ராணுவ போர் விமானம் மிக தாழ்வாக பறந்து கூட தாக்குதலை நடத்துச்சு. இந்த முறை இந்தியா பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இருக்கும் தளங்கள்ல இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. நீண்ட தூரம் பயணிக்கும் ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தினாங்க இந்திய ராணுவம். அங்கு தீவிரவாத முகாம்கள் மட்டும் குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அதே போல ஏவுகணைகள் உள்ளே சென்று தாக்கியிருக்கு. ஆனா பாகிஸ்தானால இதை கண்டுபிடிக்கவே முடியல. அப்படி கண்டுபிடிச்சாலும் அதை மறுச்சு தடுக்க முடியல, தாக்குதல் நடத்த முடியல. அதாவது இந்தியாவுடைய ஏவுகணைகளை மறுச்சு பாகிஸ்தானால தாக்குதல் நடத்த முடியல. இது பாகிஸ்தானுடைய மிகப்பெரிய வீக்னஸ் ஆகும். பாகிஸ்தானால இந்திய ஏவுகணைகளை ரேடார்ல காணவே முடியல. இல்ல அப்படின்னா அப்படியே பார்த்தாலும் அதை தடுக்கும் திறன் இல்ல அப்படிங்கிறது தெளிவாயிருக்கு. ஓகே, அது என்ன ஆபரேஷன் சிந்தூர், எதுக்காக இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற ஒரு பெயரை வச்சு ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தினாங்க அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்குமே ஒரு கேள்வியா இருக்கலாம். அதை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் இன்னைக்கு அதிகாலையில சிந்தூர் நடவடிக்கை அப்படின்னு பெயரிட்டு ஒரு துல்லியமான மற்றும் திட்டமிடப்பட்ட ராணுவ நடவடிக்கையை அறிவிச்சாங்க. இது ஏப்ரல் 22, 2025 அன்னைக்கு ஜம்மு காஷ்மீருடைய பகல்காம் பகுதியில் நிகழ்ந்த கொடூரமான பயங்கரவாத தாக்குதலுக்கு இந்தியா அளித்த உறுதியான பதிலடியாகும். இந்த நடவடிக்கை மூலமாக பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளிலிருந்து செயல்படும் பயங்கரவாத உள்கட்டமைப்புகள் குறிவைக்கப்பட்டுச்சு. இந்த ராணுவ நடவடிக்கைக்கு சிந்தூர் அப்படின்னு பெயர் தேர்வு செய்யப்பட்டது ஒரு ஆழமான பொருள் கொண்டது. நம்முடைய இந்திய கலாச்சாரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிந்தூர் அப்படிங்கிறது திருமணமான பெண்களுடைய நெற்றியில அல்லது தலைப்பிரிவுல அணியப்படும் ஒரு புனிதமான சின்னமாகும். திருமணமான பெண்கள் கணவரோடு ஹனிமூனுக்கு பகல்காம் போன போது ஆண்களை மட்டும் குறிவச்சு தீவிரவாதிகள் தாக்குதலை நடத்திட்டு போனாங்க. இதனால இளம் மனைவிமார்கள் தங்கள் சிந்தூர் அதாவது குங்குமத்தை இழந்தாங்க. அதனாலதான் இதே பெயர்ல தன்னுடைய பதிலடியை கொடுத்திருக்கு இந்தியா. எந்த குங்குமத்தை நீ பறிச்சியோ அந்த குங்குமத்தின் பெயரால குங்கும கலரிலான உனது ரத்தத்தை பூமியில ஆறாக ஓட வைக்கிறேன் பார் அப்படிங்கிற ஆவேசம் இந்த தாக்குதலுடைய பெயர்லேயே இருக்கு அப்படின்னு சொல்லணும். பாதுகாப்பு அமைச்சகத்துடைய பேச்சாளர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. இந்த நடவடிக்கை எல்லை தாண்டிய பயங்கரவாத திட்டமிடல் மையங்களை அளிக்கும் தெளிவான நோக்கத்தில் மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. சரி நண்பர்களே, இப்போ இந்த செய்தியை நான் முடிச்சுக்கிறேன். இது மட்டும் இல்லாம இந்த தாக்குதலுக்கு உதவியா மிகப்பெரிய அளவுல பங்காற்றினது ரஃபேல் அப்படிங்கிறாங்க. அது பற்றிய செய்தி அடுத்த செய்தியில பார்த்துடலாம். இது மட்டும் இல்லாம இந்திய ராணுவ மேலையும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அதை பத்தி நம்ம அடுத்த செய்தியில பார்த்துடலாம் நண்பர்களே. இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ள போறோம். இதை நீங்க தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. நம்முடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த ஒரு செய்தியில உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.